அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வனுஸல்லிமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى يا أبتي استأجروا إن خير من استأجرت القوي الأمين. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, திருக்குர்ஆனுடைய 2 பகுதிகள் முடிந்துவிட்டது. 30 ஜுசுவிலே 20 ஜுசுக்கள் நிறைவாக முடிந்திருக்கிறது. வல்ல அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட பல்வேறு வசனங்களிலே குறிப்பாக சூரா அன்-நம்ல் என்ற அத்தியாயம், அதனைத் தொடர்ந்து சூரா அல்-கஸஸ் என்கின்ற அத்தியாயம், அதற்கு பின்னால் சூரா அன்கபூத், எக்கச்சக்கமான தகவலை சொல்கிறான். அதிலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அன்பர்களே, எந்த ஒரு காலகட்டத்திலும் நமக்கு எதிராக சில விஷயங்கள் நடக்கிறது என்று நமக்கு நாமே கற்பனை பண்ணிக்கொண்டு நம்முடைய நிம்மதியை நாம் தொலைத்து கொள்ளக்கூடிய விதத்திலே நாம் நம்முடைய நடவடிக்கைகளை அமைத்து கொள்ளக்கூடாது. எது நடந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ்வின் பேருதவி நமக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையும், அசைக்க முடியாத இறை நம்பிக்கையும் தன்னம்பிக்கையோடும் வாழ வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் அல்-கஸஸ் என்கின்ற அத்தியாயத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை சொல்லி நமக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை தருகிறான். பாருங்கள், எந்த குழந்தை பிறக்கவே கூடாது என்று ஃபிரௌன் நினைத்தானோ, எந்த குழந்தை நம்முடைய ஆட்சிக்கும் நம்முடைய இந்த அதிகாரத்தையும் பறித்துவிடும் என்று பயந்தானோ அந்த குழந்தை அல்லாஹ் பிறக்க வைத்தான். எந்த குழந்தை கொல்லப்பட வேண்டியது என்பதற்காக நூற்றுக்கணக்கான குழந்தைகளை கொன்றானோ அந்த குழந்தைகளுக்கு மத்தியிலே அல்லாஹ் மூசா என்ற குழந்தையை மட்டும் பாதுகாத்தான். எந்த குழந்தையின் முகத்திலேயே முழிக்கக்கூடாது என்று நினைத்தானோ அதே குழந்தையை ஃபிரௌனுடைய வீட்டில் வைத்து அல்லாஹ் வளர்த்தான். குர்ரத்து ஐனின் லி வலக் லா தக்துலு, மனைவியை வச்சு அல்லாஹ் சொல்ல வச்சான், இந்த புள்ள இதை கொன்ற வேண்டாம், நல்லா இருக்குது, நம்ம கண் குளிர்ச்சியாக அந்த குழந்தை இருக்கும் போல தெரியுது, இதை குழந்தைய எல்லா ஆம்பளை பிள்ளையும் கொண்டுகிட்டே இருக்கிறீங்க, இதை உங்கள் இந்த குழந்தைய பார்த்தா நம்முடைய ஆட்சிக்கு எதிரி மாதிரியாக தெரியுது, நமக்கு புள்ள மாதிரி இருக்குது, எனவே இதை கை வச்சிடாதுன்னு சொல்லி மனைவியை வைத்து அல்லாஹ் சொல்ல வைத்தான். இப்போ ஒன்று புரியணும், நமக்கு எதிராக எவ்வளவு சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டாலும் அதை நினைத்து நொந்து வருந்தி மனதை விட்டுவிடக்கூடாது. என்னடா இது என்று வாழ்க்கையை வெறுத்து விடக்கூடாது. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையும் இருக்க வேண்டும், நம் வாழ்வின் மீது யதார்த்த களத்தின் மீது தன்னம்பிக்கையும் இருக்க வேண்டும். அன்பர்களே, நேற்றைய தினம் நான் ஒரு பையனை பார்த்தேன், ஒரு 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 வாலிப பையன். அவருடைய தகப்பனார் இறந்து 12 வருடமாகிறது. அந்த பையன் 8ஆவது வகுப்பு படிக்கும்போது அல்லது 7ஆம் வகுப்பு படிக்கும்போது இறந்துருப்பான், இல்லை அதை விட கம்மி, ஒரு 5ஆவது வகுப்பு படிக்கும்போது அவருடைய அத்தா இறந்துருப்பார். அதாவது ஒரே ஒரு பெற்றோரின் மூலமாக வளர்க்கப்படுகிறான். அவங்க அம்மா ஒரே ஒரு பெண்ணாக இருந்து எந்த சப்போர்ட்டும் இல்லை, குடும்பத்தில் யாருடைய சப்போர்ட்டும் இல்லை, பொருளாதார ரீதியாக ரொம்ப சிரமப்பட்டு காலையிலும் மாலையிலும் சில வீடுகளுக்கு போய் பாத்திரம் கழுகி வீட்டை தூற்று பெருக்கி பகல் நேரங்களிலே வேலைக்கு போய் இப்படி ஓரளவுக்கு படிக்க வச்சுருக்கு. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அந்த பையன்கிட்ட கேட்டேன், என்னப்பா செய்கிறேன் அப்படின்னு. நான் காலேஜ் முடிச்சுட்டு ஐஏஎஸ்க்கு படிச்சுட்டு இருக்கேன்றாங்க. ஐஏஎஸ்க்கு படிச்சுட்டு இருக்கேன், 1.5 லட்ச ரூபா கட்டி நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்துருக்கிறேன், நம்பிக்கை இருக்கிறதுல நான் கண்டிப்பாக கலெக்டராகங்கிறான். அன்பர்களே, இதுதான் தன்னம்பிக்கை. எவ்வளவு கஷ்டமும் எவ்வளவு சோகமும் எவ்வளவு நெருக்கடியும் எவ்வளவு ஏழ்மையும் வந்தாலும் என் இலக்கு இதுதான், அதை நோக்கி நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். அதற்கிடையில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் எவ்வளவு பெரிய இளைஞர்கள் வந்தால் அதெல்லாம் தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பேன் என்ற சிந்தனையோடு லட்சியத்தோடு தன்னம்பிக்கையும் ப்ளஸ் இறை நம்பிக்கையும் சேருகிற பொழுது அல்லாஹு தஆலா நிச்சயமாக நம்முடைய இலக்கை நம்மை அடைய வைப்பான். அதற்குத்தான் நம்மிடத்தில் சில நல்ல பண்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த பண்புகளோடு நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான். பாருங்கள், எகிப்திலிருந்து விரட்டி அடிக்கப்படுறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். எகிப்திலிருந்து விரட்டி அடிக்கப்படுறாங்க, வெளியூர் போகிறாங்க, மதியனுக்கு போகிறாங்க. அது தூர தேசம், ஆட்கள் பழக்கம் கிடையாது, தெரிந்தவர்கள் கிடையாது, முன்ன பின்ன அறிமுகம் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை, அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான், நிச்சயமாக என்னை அல்லாஹ் கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையிலே போனார்கள். இது நீண்ட வரலாறு, நான் சுருக்கமாக தான் அவுட்லைன் மட்டும் தான் சொல்கிறேன். அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமை சந்திக்கிற வாய்ப்பை கொடுத்தான்.
பொதுவாகவே ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ஏதாவது ஒன்று துவங்குறோம், அது வெற்றிகரமாக போகணும், அல்லது நம்ம நினச்ச காரியம் நடக்கணும்னா ஏதாவது நன்மை செஞ்சுட்டு அல்லாஹ்விட துவா செய்யணும். ஏதாவது நல்ல காரியத்தை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்யணும். சொல்வார்கள் நம்முடைய பெரியோர்கள் எல்லாம், சதகா செய்யுங்கள், உங்களால் முடிந்த நல்ல விஷயங்களை செய்யுங்கள், செய்துவிட்டு அல்லாஹ்விட துவா செய்யுங்க. 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ் துவா செஞ்சுட்டு உங்கள் காரியத்தை தொடங்குங்க. யாருக்கா சதகா செஞ்சுட்டு துவா செஞ்சுட்டு அந்த காரியத்தை தொடங்குங்க. பயணம் போகிறீங்களா, அல்லது ஏதாவது வியாபாரம் தொடங்குறீங்களா, அல்லது ஏதாவது குடும்ப விஷயமா நல்ல காரியத்துக்காண்டி கிளம்புறீங்களா, எது நடந்தாலும் நல்லதை செய்துவிட்டு கேளுங்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நன்மையை செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. ரொம்ப முக்கியமான துவா. சொல்லப்போனால் நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன் துவா, எனக்கு ஞாபகம் இருக்கிறது. வாழ்க்கையில் எந்த விஷயம் வேண்டுமானாலும் இதை கேட்கலாம். எங்களுடைய உஸ்தாத் சொல்லுவாங்க, மறைந்த மருகும் லால்பேட்டை தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான ஆலிம்களுக்கு அவர் பேராசான் அப்துல் ரஹ்மான் ஹசரத் என்று சொல்வார்கள். அவர் சொல்லுவார்கள், எந்த கோரிக்கையை வைத்தாலும் இந்த துவாவை கேட்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓதுன துவா அது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், என்ன நன்மை செய்தார்கள்? ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி 2 பிள்ளைகளுக்கும் தண்ணீரை இறைச்சி கொடுத்துட்டு, இந்த பிள்ளைங்களாம் வந்து ஓரத்தில் நிற்கிதுங்க, மற்ற ஆண்கள்லாம் வந்து ஒரு ஓரமாக கிணத்துல தண்ணி இறைக்கிறாங்க, இந்த பிள்ளைங்க ஓரமாக நிற்கிறாங்க. போய் கேட்குறாங்க ஓரமாக நின்று, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஏம்மா நீங்கள் மட்டும் நிற்கிறீங்களம்மா, நீங்கள் ஏன் போகலை, தண்ணி இருக்கலை? இல்லை, ஆண்கள்லாம் அங்கே நிற்கிறாங்க. வேறு தண்ணீருக்கு இடமே இல்லையா? இருக்குது, ஒரு தூர்ந்து போன கிணறு இருக்குது, மூடி கிடக்குது, அது யார் திறந்து கொடுப்பது? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. நபிமார்களுடைய பலம் வந்து சாதாரண பலம் இல்லையே, போனாங்க, தூக்கி போட்டாங்க. போட்டு தண்ணீரை இறைத்து தன்னந்தனியாக இருந்த அந்த அபலை பெண்களுக்கு தண்ணீரை ஊற்றி கொடுத்து நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. அனுப்பி வச்சுட்டு ஒரு துவா செஞ்சாங்க. அதுதான் குர்ஆன் சொல்லுது, ரப்பி இன்னீ லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். யா அல்லாஹ், இப்போ நான் தேவையோடு நிற்கிறேன், எனக்கு தங்குறதுக்கு இடம் கிடையாது, அடுத்த வேளை சாப்பாடு கிடையாது, என்னுடைய எதிர்காலம் என்னன்னு தெரியாது, நான் என்ன வேலை பார்க்க போகிறேன் தெரியாது, யாரை சந்திக்க போகிறேன் தெரியாது, இந்த ஊரில் அறிமுகமான ஆட்கள் யாரும் கிடையாது, எதுவுமே இல்லாமல் நான் இப்போ தனியாக நிற்கிறேன், எனக்கு எல்லா தேவையும் இருக்குது, நீ இப்போ எனக்கு என்ன கொடுத்தாலும் அதன் பக்கம் நான் ரொம்ப தேவையானவன், நீ என்ன கொடுத்தாலும் சரிதான், அது எனக்கு ரொம்ப தேவைப்படுதுன்னு சொல்லி அந்த நன்மையை செஞ்சுட்டு அல்லாஹ்வோட துவா செஞ்சாங்க. இந்த துவாவுக்கு பின்பு தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமோட தொடர்பு ஏற்பட்டுச்சு. அவங்களோட வேலை கிடச்சி, அவங்க வீட்டில் வேலை கிடச்சிச்சு, தங்கிறதுக்கு இடம் கிடச்சிது, சாப்பாடு கிடச்சிது. சொல்லப்போனால் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் தான் பிள்ளையவே கட்டி கொடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி அங்கிருந்து மதியன்லேருந்து மறுபடியும் எகிப்துக்கு போகும்பொழுது நபியாக போனார்கள் என்பதுதான் அந்த துவாவினால் கிடைத்த பலன்களாக எழுதுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்த நன்மையும் அவர்களிடத்திலே இருந்த உயர்ந்த பண்பும் தான் அல்லாஹ் அவர்களை எந்த கட்டத்திலும் கைவிடாமல் காப்பாற்றியது. அல்லாஹ்வின் மீது வைத்த நம்பிக்கை, அவரிடத்தில் இருந்த உயர்ந்த பண்பு. அந்த பெண்கள் சொன்னாங்க வந்து, வாப்பாட்ட, என்னம்மா நீங்கள் எப்போவுமே லேட்டாக வருவீங்க, இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டீங்க. இல்லை வாப்பா, அங்கே ஒரு இளைஞர் நிற்கிறார், வாலிபர். வாலிபர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த மூசா என்கின்ற வாலிபரிடத்திலிருந்து நான் பாடம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வாலிபர் நிற்கிறாரு, அவர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணார்ல, அவர் கூட்டு வாங்கன்றாங்க. அதில் ஒரு பெண்ணு வந்துச்சு. அந்த அம்மா வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமை சொல்லிச்சு, எங்கள் அத்தா அவங்கள கூப்பிட்றாங்க வாங்க. எது கூப்பிட்றாங்க? எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க வாங்க. வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹி. ஒரு அடியார் இன்னொரு அடியாருக்கு உதவியாக இருந்தால் அல்லாஹ் இவருக்கு உதவியாக இருப்பான். பெருமானா சொன்னார்கள், ஒருத்தருக்கு நாம ஹெல்ப்பாக இருந்தோம்னு சொன்னால் நமக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா? அல்லாஹ் ஹெல்ப் பண்ணுவான். எனவே நினைக்கக்கூடாது, இவருக்கு உதவி செஞ்சு நமக்கு என்னத்தை கிடைக்க போகுது, ஏதாவது புண்ணியம் உண்டா, இதனால் சல்லி பைசா பிரயோஜனம் இல்லை, இதுக்கு ஏன் நம்ம போய் நிற்கணும், நம்ம நேரம் தொலைஞ்சது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லி நல்ல காரியங்களை விட்டு ஒதுங்கி போகக்கூடாது. ஒருவருக்கு நாம் உதவி செய்தால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். நம் மூலமாக அவருக்கு உதவியை அல்லாஹ் தருகிறான், அதன் வழியாக நமக்கு அல்லாஹ் தருவான். இதுதான் நம்பிக்கை, இதுதான் ரசூல் கற்றுக் கொடுத்த பாடம். பாருங்க, எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கல்ல, எங்கள் அப்பா இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆசைப்படுறாரு, வாங்கன்னு கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட யாருப்பா நீன்னு கேட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கதையெல்லாம் சொல்கிறாங்க, நான் எங்கேருந்து வந்தேன், நான் எந்த வீட்டில் வளர்ந்துட்டுருக்கேன், ஃபிரௌன் எப்படிப்பட்ட ஆள், எல்லாத்தையும் சொல்லிவிட்டு எல்லாம் முடிக்கும் பொழுது அதில் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கவலைப்படாத, நீங்கள் தங்கிக்கலாம் என்று வேலையும் போட்டு கொடுத்த உடனே, வேலை போட்டு கொடுக்குற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிற சமயத்தில் அந்த பெண்மணி ஒரு பெண் சொன்னார்கள், யா தந்தையே, யா அபதி இஃப் யா அபதி ஸ்தஜ்ரு, இவரை நீங்கள் பணியாளாக நியமியுங்கள். அந்த அம்மா ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அந்த பெண் ரெக்கமெண்ட் பண்ணுது, இவரை நீங்கள் பணியாளாக நியமிச்சிங்க. ஏன்னா இவரோட 2 நல்ல பண்பு இருக்குது. ஒன்று பலமிக்கவராக இருக்கிறாரு, இன்னொன்று அமீனாக இருக்கிறார், நம்பிக்கையாளராக இருக்கிறார்.
ஒரு பார்வை பார்க்கலையே, தப்பான பார்வை, ஒரு தப்பான பேச்சு பேசலையே, யாருமே தூக்க முடியாத காரியத்தை தூக்கி எறிஞ்சிட்டாரல்ல. பலமும் இருக்குது, அதே நேரத்தில் நம்பிக்கையும் இருக்குது. இந்த ரெண்டுமே ஒரு மனிதருக்கு இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பண்பு. பலசாலியாகவும் இருக்கணும், நம்பிக்கையாளராகவும் இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கையாளராக இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீனாக இருந்தாங்க. சொல்ல போனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்து கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே அந்த மக்களால் எப்படி அழைக்கப்பட்டார்கள்? செல்ல பெயர் வைத்தார்கள். அமீன், நம்பிக்கைக்குரியவர். சாதிக், உண்மையாளர். முகம்மது பொய் சொல்ல மாட்டார், முகம்மது நம்பிக்கைக்கு எதிராக நடக்க மாட்டார், மோசடி செய்ய மாட்டார், ஏமாற்ற மாட்டார், பித்தலாட்டங்கள் கிடையாது என்று நபித்துவத்துக்கு முன்பாகவே நம்பியிருந்தாங்க. அப்போ அவங்களுடைய 40 ஆண்டு கால வாழ்க்கை என்பதே நம்பிக்கையின் ஒரு மொத்த உருவமாகத்தான் இருந்தது. அப்போ ஒரு மூமினிடத்தில் அது இருக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்துச்சு. அந்த பெண் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அந்த 2 குணமும் இவர்கிட்ட இருக்குது, எனவே இவரை விட்டுறாதீங்க, இவரை நம்ம பயன்படுத்திக்குவோம். வரலாற்றில் எழுதுகிறாங்க, எந்த அம்மா எந்த பெண்மணி இவரை வேலைக்கு அமர்த்திக்கங்கன்னு சொன்னாங்களோ, 2 பெண்ணு, ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமுக்கு 2 பெண் பிள்ளைங்க, அதில் ஒரு பெண் பிள்ளை தான் சொல்லுச்சு இவரை நம்ம இதை வேலைக்கு அமர்த்துங்கன்னு. அந்த பெண் தான் பிறகு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய துணைவியாராக வந்தாங்க. அந்த அம்மா தான் சஃபூரா, அவங்க தான் துணைவியாராக வந்தாங்க. எனவே அன்பான சகோதரர்களே, நம்பிக்கை என்பதும் பலம் என்பதும் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பாக இஸ்லாம் நமக்கு வரையறுத்து காட்டுகிறது. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முனாஃபிக், நயவஞ்சகனுக்கு 3 பண்பு இருக்குது, 3 அடையாளம் இருக்குது. ஒன்று என்ன தெரியுங்களா? பேசுனா வாயிலேருந்து பொய்யாதான் கொட்டும், வாயிலேருந்து வர்றதே பொய் தான். 2வது என்ன தெரியுங்களா? அவர் ஒரு வாக்கு கொடுத்தார், அந்த வாக்குக்கு மாற்றம் செய்வார். 3வது என்ன தெரியுங்களா? அவரை நம்பினால் மோசடி செய்வார். நம்பிக்கைக்கு எதிராக இருப்பார். என்கிட்ட கொடுத்தீங்கல்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிட்டு விட்டுட்டு அடுத்து வந்தால் நம்மளை பார்க்காத மாதிரியே நடந்துக்குவார். உன்ட்ட நான் ஒன்றுமே வாங்கலையே என்று அந்த மோசடித்தனத்தை அப்படியே வெளிப்படுத்துவார். இந்த 3 பண்பும் யாரிடத்தில் இருக்கிறதோ, அல்லது இந்த 3 பண்பில் ஏதாவது ஒன்று யாரிடத்தில் இருக்கிறதோ, அவர் ஹாலிசன் முனாஃபிக். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நயவஞ்சகனிலே பியூர் நயவஞ்சகர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்திரை குட்டினார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். சஹாபாக்கள் ஒரு சஹாபி இருந்தாங்க, அவங்க பேர் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னலிக்குல்லி நபி இன்னலிக்குல்லி கௌமின் அமீன் வ அமீனு ஹாதிஹில் உம்மா அல் அபூ உபைதா. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு நம்பிக்கையாளர் இருப்பார். என்னுடைய சமுதாயத்தின் நம்பிக்கையாளர் யார் தெரியுமா? அபூ உபைதா தான். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியூர்லேருந்து ஒரு கூட்டம் வந்துச்சுங்க, வெளிநாட்டிலேருந்து. அப்போ வந்தவங்க கேட்டாங்க, எங்களுக்கு யாராவது ஒருத்தரை அனுப்பி வைங்க, ஒரு பொறுப்பாளர், ஒரு பொறுப்பான மனுஷன் அனுப்பி வைங்க, எங்களுக்கு அவர் நல்லதையும் சொல்லித்தரணும், எங்களை நல்லா கண்காணிச்சுக்கணும். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களோட நான் ஒரு 100% பியூரான நம்பிக்கையாளரை தரப்போகிறேன் அப்படின்னு ஒரு தடவை சொல்லலை, 3 தடவை சொன்னாங்க. சஹாபாக்கெல்லாம் திரும்பி பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ் 3 தடவை அழுத்தி சொல்கிறாங்கன்னா அப்போ அவர் எவ்வளவு நம்பிக்கையாளராக இருப்பார் அப்படின்றதுக்காக திரும்பி பார்த்தாங்க. கடைசியில் ஹஸரத் ரசூலுல்லாஹ் இந்த அபூ உபைதா ரலியல்லாஹுவை கூப்பிட்டு ஒப்படைத்து கொடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு ஒரு நாள் சஹாபாக்களோடு பேசிட்டு இருந்தாங்களாம். ஒரு பெரிய ஹாலில் உட்காந்துருந்தாங்க. இந்த ஹாலில் உங்களுக்கு என்ன இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க சொல்லுங்கன்னாங்க. ஒரு சஹாபி இருந்துச்சார், யார் ரசூல் ஹலீஃபா அவர்களே, இந்த ஹால் ஃபுல்லாக தங்கமாக இருக்கணும். எதுக்கு? தான் வச்சுக்கிறதுக்கா? இல்லை, அதை ஏழை எளியவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கணும், தர்மமாக கொடுக்கணும், அது என்னுடைய ஆசை. இன்னொருத்தர் எழுந்திரிச்சார், கலீஃபா அவர்களே, இந்த ஹால் ஃபுல்லாக தானியங்களாக இருக்கணும், உணவு தானியங்களாக இருக்கணும், பசிச்சவங்களுக்கெல்லாம் எடுத்து 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 நான் அதை அள்ளி அள்ளி கொடுக்கணும், இது என் ஆசை. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசையை சொன்னாங்க. கடைசியில் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, என் ஆசை என்ன தெரியுமா? இந்த ஹால் ஃபுல்லாக அபூ உபைதா மாதிரியான ஆட்கள் இருக்கணும், நான் சமுதாயத்துக்கு அப்படி சப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா சமுதாயத்தில் நம்பிக்கையான ஒரு ஆள் கிடைப்பது என்பது பெரிய விஷயம். கியாமத்தினுடைய அடையாளத்திலே ஒன்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் நம்பிக்கையாளரே கிடைக்காமல் போய்விடுவார். எங்கேயாவது ஒரு இடத்துல மூளை இருப்பான், அது பெருசாக பேசுவாங்க, அந்த ஊரில் அவர் இருக்கார்ல, மதுரையில் அல்லது அங்கே காரைக்குடியில், அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க, நம்பிக்கையான ஆளுங்க என்று இங்கிருந்து வேற எங்கேயோ இருக்கக்கூடிய இடத்துல சொல்லுவாங்களாமா. அப்படித்தான் அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் நம்பிக்கைக்கு உரியவர்கள் இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒரு காலம் வந்தால் அது கியாமத்துக்கு நெருக்கமாக இருக்குன்னு புரிஞ்சுங்க நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பான சகோதரர்களை, நம்பிக்கை என்கின்ற தன்மை வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நாணயத்தோடு இருப்பது. அதற்கு சஹாபாக்கள் ஒரு சாபி இருந்தார், அப்துல்லா இப்னு ரவாஹா என்பது அதனுடைய சாபியுடைய பேர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்துகளை கலெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி சில சஹாபாக்கள் அனுப்பி வைப்பாங்க. இந்த சாபி அனுப்பி வச்சாங்க. எங்கே அனுப்புனாங்க? ஹைபர் என்கின்ற பகுதியில் யூதர்கள் குடியிருந்தாங்க, யூதர்களுடைய குடியிருப்பு.
அந்த குடியிருப்பில் போய் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அவங்களுடைய விவசாய நிலத்திலிருந்து அந்த பங்குகளை வரிகளை வந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. இவங்க போன உடனே அந்த யூதர்கள்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, யூதர்கள்லாம் தந்திரம் தானே, தந்திரத்தோடு தான் அவர்கள் அன்று முதல் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. அவங்க என்ன செஞ்சாங்க, வீட்டில் பொம்பளைங்கள்லாம் இருந்த நகையெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய சட்டியில் போட்டு வச்சு நேராக கொண்டு வந்து அப்துல்லா இப்னு ரவாஹா கையில் கொடுத்தாங்க. இதை வச்சுக்குங்க, இதை வச்சுட்டு எப்படி நம்ம சொல்லுவோம்ல, பார்த்து செய்யுங்க. ஏதாவது பார்த்து செய்யுங்கன்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் கணக்க முன்ன பின்ன அப்படி அதற்கு அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அதை வாங்கி அப்படியே அவர் கையில் கொடுத்துட்டு சொன்னாங்க, யா மாஷர் அல் குரைஸ், யா மாஷர் அல் யஹூதி கூட்டமே, வல்லாஹி இன்னக்கும் ல மின் அபகவ ஹல்கில்லா, உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய படைப்பிலேயே எனக்கு ரொம்ப வெறுப்பானவங்க யாராவது நீங்கள் தான். ஏன்னா அம்பிட்டு சேட்டை பண்ணிருக்கீங்க, ரசூல்லாவையே கொல்றதுக்கு திட்டம் போட்ட போயிடுங்க, நீங்கள் நபிக்கே ஆப்போசிட்டாக பல வேலை செஞ்சுருக்கீங்க, ரொம்ப வெறுப்பானவங்க நீங்கள். இந்த வெறுப்பு உங்கள் மேலே எனக்கு இருக்குன்றதுனால உங்களுக்கு அநியாயமாக நடக்க மாட்டேன், உங்களுக்கு எதிராக நடக்க மாட்டேன். அதே நேரத்தில் நீங்கள் தரக்கூடிய விஷயத்தை வாங்கிட்டு உங்களுக்கு சாதகமாகவும் நடக்க மாட்டேன். ஏன்னா இது லஞ்ச லாவண்யம், இது லஞ்சத்தை கையூட்டு வாங்கிவிட்டு உங்களுக்கு சாதகமாக நான் கணக்கை குறைத்து காட்டுவது என்பது இங்கே வேண்டுமானாலும் யாரும் பார்க்கவில்லை, நமக்கு மத்தியிலே பேச்சாகிவிட்டது என்று முடித்துக் கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ் என்ற ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இருக்கக்கூடிய மேகம் என் மீது இடிந்து விழுந்து விட்டால் என்ன நடக்கும் என்று ஹஸரத் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு சொல்லும் பொழுது அந்த யூதர்கள்லாம் சேர்ந்து சொன்னாங்களாம், ஒபிஹி காமத்தி சமாவாத்து வல் அர்து, உங்களை மாதிரி நல்ல மனுஷங்கள்லாம் உலகத்தில் இருக்கிறதுனால தாங்க வானம் நிமிந்து நிற்கிது, பூமி தட்டையாக இருக்குது. உங்களை மாதிரி ஆட்கள்லாம் இல்லைன்னா வானம் பொத்துரு கீழே விழுந்து போயிடும் என்று அந்த யூதர்கள் சொன்னதாக வரலாற்று செய்தி உண்டு. அப்போ அன்பு சகோதரர்களே, நாணயத்தோடு இருக்க வேண்டும். நாம் என்ன செய்கிறோமோ, நாம் எந்த பொறுப்பில் இருக்கிறோமோ, நாம் எதிலே இருக்கிறோமோ அதிலே உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். எந்த காலகட்டத்திலும் நம்முடைய வியாபாரத்திலோ நம்முடைய தொழிலிலோ நம்பிக்கைக்கு மோசடியாக அல்லது நம்பிக்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை நாம் எடுத்து விடவே கூடாது என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி என்கின்ற ஒரு மிகச்சிறந்த அறிஞர் இருந்தாங்க, அபூ ஹனீஃபா அவருடைய மாணவர். அவர்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டாராமா, நீங்கள் வந்து ஜுஹுதை பற்றி ஏதாவது கிதாப் எழுதி கொடுக்கலாம், ஜுஹுதுனா உலகப்பட்ட தன்மை, உலகத்தோடு ஒட்டாமல் எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறது நீங்கள் எழுதித்தாங்களேன்னு சொல்லி கேட்கும் பொழுது முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களாமா, நான் தான் வியாபாரத்தை பற்றி ஒரு பெரிய கித்தாப் எழுதியிருக்கேனே. அப்படின்னா என்ன அர்த்தம், வியாபாரத்தில் ஒருத்தர் கரெக்டாக இருந்தார்னா, தொழிலில் ஒருத்தர் கரெக்டாக இருந்தார்னா, தான் செய்யக்கூடிய வேலையில் ஒருத்தர் சரியாக இருந்தார்னா, அதை விட ஜுஹுது வேற ஒன்றுமே இல்லை, அதை விட தக்வா வேற ஒன்றுமே இல்லை. எனவே தான் ரசூல் சொன்னாங்க, அத்தாஜிரு ஸதூக் மஅன் நபியீன், உண்மையான வியாபாரி தொழிலாளி தொழில் செய்யக்கூடியவர் நாளை மறுமையிலே நபிமார்களோடு இருப்பார். நபிமார்களோடு இருப்பது என்பது சாதாரணமாக கிடைக்காது. வியாபாரத்திலே முன்பின் இருக்கலாம், நம்முடைய கவனத்தை திசை திருப்பக்கூடிய வேலை நடக்கலாம், கொஞ்சம் காசை கூட்டி சம்பாதிக்கணுக்கான எதையாவது ஒன்று கணக்கு ஒன்று செய்யலாம். எக்ஸ்பிரி ஆனதை தூக்கி நடக்கா இல்லையா, இன்னைக்கு எக்ஸ்பிரியான மருந்துகள் விற்பனைக்கு வருகிறது, சந்தைக்கு வருகிறது. மொத்தமும் நாசமாய் போய் இருக்கக்கூடிய உடலையும் மனிதனுடைய ஆரோக்கியத்தையும் மொத்தமாக குழி தோண்டி புதைக்கக்கூடிய வேலையை இன்றைக்கு மெடிக்கல் மாஃபியாக்கள் செய்து கொண்டிருக்குது, நடக்குது உண்மையிலேயே. ஏன் மலிவாக கொண்டு போய் சேர்த்து அதன் மூலமாக ஒரு பெருங்கொண்ட காசை சேர்ப்பது இல்லையா. அப்போ நாம் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் உண்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் அழகாக சொல்கிறது. இன்னைக்கு காலகட்டம் டிஜிட்டல் இந்தியாங்கிறான், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறான், டிஜிட்டல் பேயிங்கிறான். இந்த டிஜிட்டல் வந்ததுனால டிஜிட்டல்லே மோசடி நடக்குது இல்லையா, டிஜிட்டல் அரெஸ்ட் நடக்குது. ஆர்பிஐலேருந்து உங்களுக்குலாம் மெசேஜ் வந்துருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் கவனிச்சிங்களா? எனக்கு வந்துச்சு. என்ன வந்துச்சு, டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்லி உங்களை யாராவது அப்படி அரெஸ்ட் பண்ணாங்களாம், நீங்கள் பயப்படாதீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டாங்க, அப்படி கேட்டாங்க, எதையும் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், பெங்களூரில் டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற பெயரில் ஒரு சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய ஒருவர் கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாய் அவர் ஏமாந்துருக்கிறார். டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற பேரில் 70 லட்சம். இது மாதிரி 1 இல்லை 2 இல்லை நிறைய நடந்துட்டு இருக்குது. இப்போ டிஜிட்டல் மோசடிகள் நடக்கக்கூடிய காலத்திலே நாம் இருக்கிறோம் இல்லையா. எனவே இந்த மாதிரியான காலகட்டத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அமீன் என்கின்ற நம்பிக்கை என்கின்ற பண்போடு நாம் வாழ்ந்து காட்டுவதற்கு, பிறருக்கு எப்படி நாம் நம்பிக்கையாளராக இருக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். வேடிக்கையாக சொல்கிறதுண்டு, இந்த ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து வணக்க போனாராம் நார்த்தில். அவருடைய நண்பர் ஒரு அமைச்சர் வீடு நல்ல பெருசாக கட்டி இவரை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுறாரு. இவர் அங்கே போனார். வீட்டை போய் பார்த்து அரண்டுட்டார். அம்புட்டு பெரிய வீடு, பங்களா வீடு, அப்படி அழகாக இருக்குது.
அவர் கேட்டாராமா, எப்படியா இப்படி பெருசு கட்டினேன், நானும் அங்கே மந்திரியாக இருக்கிறேன், ஒன்றும் கட்ட முடியலையே, ரகசியம் தெரியணுமா? ஆமாம், இங்கே வா என் கூடன்னு சொல்லி மேலே கூட்டு போனார் மாடிக்கு. மாடியில் கூட்டு போய் கை கட்டினார். அங்கே தெரியுதா பிரிட்ஜுன்னு கேட்டார். பிரிட்ஜு தெரியுதான்னு கேட்டார். இவர் சொன்னார், தெரியுது, ஆனால் பாதி பிரிட்ஜ் தான் தெரியுது, அந்த மீதி பிரிட்ஜ் தான் ஊடு அப்படின்னாரு. அங்கே வர வேண்டிய மீதி பிரிட்ஜ் தான் ஊடாக வந்திருக்கு. ஓ, விவரமான ஆளாக போல தெரியுது, நம்மளை விட பழந்துன்னு கொட்டப்பட்டவன் போல தெரியுதுன்னு நினச்சிட்டு இவர் அங்கேருந்து எல்லா விருந்தெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு வந்தார். ஊருக்கு வந்து சரியாக ஒரு வருஷம் இவர் ஒரு பிரம்மாண்டமான வீடு கட்டினார். அவர் கூப்பிட்டாரல்ல, இவர் கூப்பிட வேண்டாமா, கூப்பிட்டாரு, நீ வா நானும் வீடு கட்டியிருக்கேன். அவங்க வந்து பார்த்தா அரண்டுட்டான், நம்மளை விட பிரம்மாண்டமாக இருக்கப்பா, எப்படிப்பா இது, எப்படி ஓன் ஃபார்முலா தான், ஏன் ஃபார்முலாவா, என்ன ஏன் ஃபார்முலா, வா மேலே அப்படின்னா. மாடி கூப்பிட்டான், வான்னா. வந்தான். பாரு தெரியுதா தூரத்தில் பாலம், ஒன்றும் தெரியலையா, நல்லா பாருப்பா, தெரியுதா பாரு, ஒன்றும் தெரியலையா, அங்கே வர வேண்டிய பாலம் தான் மொத்தமாக அங்கே வந்திருக்குன்னா. அவன் நினச்சானா நம்மளாவது பாதியை தான் போட்டோம், நம்மளும் மொத்தத்தையும் முழு பூசணிக்காக சோத்தில் மறைச்சான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான கதையெல்லாம் இருக்குன்னு நினச்சானா. அன்பர்களே, இன்னைக்கு உள்ள நடப்பு சூழல் இதுதான். எப்படி ஒரு கேப்பிலே ஒரு இடத்திலிருந்து மொத்தத்தையும் ஆட்டையை போடலாம், எப்படி ஒருவரை ஓட்டாண்டியாக ஆக்கலாம், ஒருவரை எப்படி ஏமாற்றி அவரை நடுத்தருக்கு கொண்டு வந்து நிப்பாட்டலாம், புலம்ப வைக்கலாம் என்பதையெல்லாம் சிந்தித்தே ஒரு கூட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு மூமின் எப்பொழுதும் அப்படி இருக்க மாட்டார். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இந்த உயர்ந்த பண்பு அமீன் என்கின்ற பண்பு இருந்தது. எனவே அல்லாஹு தாலா மிஸ்ரிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டாலும், கொலைவரி தாக்குதலோடு ஒரு பெருங்கொண்ட கூட்டம் மூசா அலைஹிஸ்ஸலாமை தேடிக்கொண்டிருந்தாலுமே கூட அல்லாஹ் இங்கே மதியனிலே அவர்களுக்கு ஒதுங்க இடம் கொடுத்தான், அவர்களுக்கான எல்லா வசதிகளையும் கொடுத்தான். தன்னம்பிக்கையோடு இருங்கள், ஒருபொழுதும் உங்களுடைய வாழ்க்கை தோர்ந்து போகாது, நீங்கள் தோர்ந்து போய்விட மாட்டீர்கள் என்பதை அல்லாஹ் அப்படியே நிரூபித்து காண்பித்தான். ஆக இந்த பண்புகளை நாமும் நமதாக்கிக் கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலையும் பக்குவத்தையும் அல்லாஹ் நமக்கும் தருவான். அப்படிப்பட்ட சிந்தனையோடு வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மதின் வாலிஹி வஸ்ஹாபி அஜ்மாயின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நவை